வரைக்கும் பிளெச் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த மேடையிலிருந்து. ஸோ இது பெருமையான தருணம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்த ஸ்டார்ட் அப் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கான போல். எவ்வளவு பேர் பெட் அனிமல்ஸ் வளர்த்துறீங்க வீட்ல? டாக், கேட் யாருமே இல்லைங்களா? விமலனா வளர்த்துறாரு. எங்க வீட்ல என்னைய வளர்த்துறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் கொஞ்சம் அமைதியா இருந்துக்கலாம்னு இருக்கேன். வேற நம்ம வீட்ல யாருக்காவது பெட் அனிமல்ஸ் இருக்குங்களா? ஓகே, அங்க. நீங்க பெரிய பெட் அனிமல்னா? நைஸ். ஸோ இது மாதிரி நம்ம வீட்ல பெட் அனிமல் இருக்கும். இல்லாட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல பெட் அனிமல் வளர்த்திட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டார்ட் அப் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண வராங்க. நம்ம நெறைய பேர் வீட்ல பெட் அனிமல்ஸ் வளர்த்திட்டு வருவோம். நம்ம வீட்ல இருக்கிற ஒரு குழந்தையாவே பார்த்துட்டு வருவோம் இல்லைங்களா? அப்படி நம்ம வீட்ல இருக்கிற பெட் அனிமல் சடனா தொலைஞ்சு போச்சு, இல்ல மிஸ் ஆயிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ரொம்பவுமே பெரிய கஷ்டமா இருக்கும். நம்ம கூட வளர்த்த அண்ணன், தம்பிய மிஸ் பண்ற மாதிரியே நம்ம ஃபீல் பண்ணுவோம். தமிழ்நாட்டுல ஒரு பெட் அனிமல் தொலைஞ்சிருச்சுன்னே சொல்லிட்டு ஒரு படமே எடுத்தாங்க. அந்த பெட் அனிமல கண்டுபிடிக்க போனா, அதுக்கு பின்னாடி ஒரு கிரைம் சீனே ஒளிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாரி பெட் அனிமல்ஸ் எல்லாம் மிஸ் ஆச்சுன்னா, இன்னைக்கு கவலையே பட வேணாம். பிகாஸ் வி ஹேவ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிள் பெட் ஹெல்த் கேர் கார்டியன் நியூரோ பெட். ஸோ உங்கள பத்தி ஒரு சின்ன ஏவி பார்த்துடலாம். அவன் உங்களை வாசல் வரை அனுப்புகிறான். நீங்கள் வேலைக்கு போய் விடுகிறீர்கள். அவன் வாசலிலேயே நின்று காத்திருக்கிறான். ஒரு நாள் திடீரென்று ஏதோ நடக்கிறது. உங்களுக்கு தெரியாது, நேரம் மட்டும் நகர்கிறது. இது ஒரு வீட்டின் கதை மட்டும் இல்லை. இந்தியாவில் லட்சக்கணக்கான செல்லங்கள் தினமும் படித்தான் தனியாக காத்திருக்கின்றன. காகராக வளர்கிறது. பெட்கேரி மார்க்கெட். ஆனால் அலகளின் ஆரோக்கியத்தை யார் கவனிக்கிறார்கள்? அதற்கான பதில் 100 பெட். எங்கிருந்தாலும் உங்கள் செல்லம் தனியாக இல்லை. ஏனெனில் ஒரு செல்லத்திற்கும் ஒரு குரல் தேவை. அந்த குரல் 100 பெட். ஸோ ஹாய், நான் தான் உங்கள் லோகேஷ், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் நியூரோபெட். ஸோ வி ஆர் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு அஃபோர்டபுள் ஸ்மார்ட் காலர் ஃபார் பெட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாங்கள் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அஃபோர்டபுள் ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் காலர் ஃபார் பெட்ஸ். அது நாங்கள் இதாகவே சொல்லிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இப்போ நீங்கள் ஏவியில் பார்த்தது வந்து ஜஸ்ட் நாட் அண்ட் ஒரு ஸ்டோரி, இட்ஸ் அண்ட் ரியல் ஸ்டோரி ஆஃப் மைண்ட். இது என்னுடைய நிஜ கதை. இது வந்து ஒரு வேற ஒருத்தவங்க சொன்ன கதையை வச்சு நான் இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணல. இது என்னுடைய நிஜ கதை. ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு பெட் லவர். நான் வீட்டில் வந்து ஒரு பெட் நான் ஒரு பெட் லவர். நான் வீட்டில் வந்து ஒரு பெட் வளர்த்துட்டு இருந்தேன். நேம் வந்து ஈவான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் வெளியூருக்கு போயிட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறப்ப என்னுடைய பெட் வந்து ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில் இருந்தது. அது ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தண்ணி குடிக்கல, எதுவுமே அது ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சரி, அது என்னை விட்டு பிரிஞ்ச ஏக்கத்தில் தான் அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் அது ரியாலிட்டி இல்லை. ஸோ ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதுக்கு ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த டிசீஸை எங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபிகர் அவுட் லேட் டயக்னோசிஸ். நான் வெட்னரி டாக்டர்ஸ்கிட்டையும் நான் வந்தோடனே எடுத்துகிட்டு போனேன். லைக் என்னோடய பெட்டை கூட்டிகிட்டு போனேன். ஸோ அப்பயுமே வெட்னரியாலையும் சீக்கிரமாக அவங்களால கண்டுபிடிக்க முடியல வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்களாலையும் ஈஸியாக டயக்னோசிஸ் பண்ண முடியல. ஸோ டயக்னோசிஸ் பண்ண லேட் ஆனதுனால என்னுடைய பெட் ஈவாவை நான் லாஸ் பண்ணேன். இது நிஜ கதை. இது வந்து லைக் கனவுல இருந்த கதை இல்லை, இது நிஜ கதை. ஸோ இதை நான் ஃபிகர் அவுட் பண்ணி இந்த மார்க்கெட் இப்போ என்னுடைய பெட் ஈவா இறந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நான் திருப்பி ரிட்டர்ன் பேக் வரதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ இப்போ
நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது நமக்கு மட்டும் தான் இந்த இஷ்யூ இருக்கா? இல்ல மத்தவங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்றப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, இந்தியால 42 மில்லியன்ஸ் ஆஃப் பெட்ஸ் இருக்கு. ஸோ 42 மில்லியன்ஸ் ஆஃப் பெட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 42 மில்லியன்ஸ் ஆஃப் பெட் பேரண்ட்ஸும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நியூ ஜெனரேஷன் பெட் பேரண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி டிங்க்ன்றது என்னன்னா, டியூவல் இன்கம் நோ கிட்ஸ் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இப்ப இந்தியால பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கான இருக்கவங்க தான் பெட் அடாப்ட் பண்றாங்க. அதாவது 2 பேரும் சம்பாதிப்பாங்க. ஆனா குழந்தை வேணாம், பெட்டை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். பெட்டை நான் என் குழந்தை மாதிரி வளர்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இந்தியாவில் ஆக்சுவலா மார்க்கெட் பீக்ல போயிட்டு இருக்கு. அண்ட் செகண்ட் மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர்ப்பு, WOOPIE. ஊர்ப்புன்றது லைக் ரிட்டையர்டு பீப்புள், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் இருக்கவங்க. ஸோ அவங்கள தான் ஊர்ப்புன்றவங்க. ஸோ அவங்களும் அவங்களோட பசங்கள்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கடைசி காலத்தில் அவங்களுக்கு பேச்சு துணைக்கோ இல்லை அவங்களுடைய அன்பை அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லாத டைமில் ஒரு பெட்டை வாங்கி வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பெட்டை பற்றி அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஒன்றுனா நம்மளால ஈஸியாக கன்வே பண்ண முடியும். நமக்கு ஃபீவர் இல்லை நமக்கு சளி அப்படின்றது நம்மளால ஈஸியாக கன்வே பண்ண முடியும். பட் இதுவே நம்ம பெட்டுக்கு ஏதாச்சுன்னா நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளமை, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்தது தான் நியூரோபெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இப்போ எங்களுடைய ப்ராடக்ட் ஸ்டேஜ், டேரெக்டாக நான் ப்ராடக்ட் ஸ்டேஜுக்கு வரேன். ஸோ டிசைன் நாங்கள் பண்ணியிருக்கோம், as well as ஆப் பண்ணியாச்சு. அண்டு பிசிபி போர்டுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ அந்த டிங்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டியூவல் இன்கம் நோ கிட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த பெட் என்ன பண்ணும், வீட்டில் இருக்கும். ஸோ வீட்டில் தனியாக இருக்கிறப்ப அது வீட்டில் தான் இருக்கும்னு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாமே லாக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. பட் அந்த பெட் கரெக்டாக எப்பயும் போல் நார்மலாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் அப்நார்மல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த இஷ்யூ தான் எனக்கும் இருந்தது. ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி ஃபிகர் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நான் ரிசர்ச் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்தியாவில் ஒரு நார்மல் ஜிபிஎஸ் காலர் மட்டும்தான் டாக்கான ஒரு பெட் மார்க்கெட்டாக இருக்கு. ஆக்சசரிஸ் டாக்கான ஐஓடி ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஜிபிஎஸ் கொண்ட காலர் தான் இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த ஆப்பிள் ஒரு ஆட் டேக் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்பிள் ஒரு ஆட் டேக்கை மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எங்களுக்கு தேவையில்ல, லைக் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக என்னுடைய பெட் எப்பயுமே நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரியணுன்றது தான் ஆஸ் எ பெட் பேரண்ட்ஸ் நான் மட்டும் இல்லை எல்லா பெட் பேரண்ட்ஸும் நினைக்கிற அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னீசர், அதாவது வலிப்பு. இப்போ வலிப்பு வருது ஒரு நாய்க்கு அப்படின்னா உடனே அதுக்கான டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், உடனே அது ஃப்ரீ ஸ்டேஜுக்கு போயிட்டு அது இறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் அது உடனே வருதுன்னா உடனே நீங்கள் அதுக்கான ப்ரிகாஷன் எடுக்கணும். ஸோ அந்த ப்ரிகாஷன் என்ன எடுக்கணுன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. இன்கேஸ் அது வலிப்பு தானா அது விளையாடுதானே தெரியாது. ஏன்னா என்னுடைய டாக் ஈவாக்கும் அது வந்து லைக் படுத்துட்டு அது மட்டும் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் அது பண்ணிகிட்டே இருந்தது. பட் அது வலிப்புன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி ஈவா வாடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா அது உடனே ஓடியாந்துரும். ஸோ தட்ஸ் த லவ் தட் பெட் ஹேவ். ஸோ நம்ம அதுக்கு என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் ஆஸ் எ பெட் பேரண்ட்டாக நம்ம தான் அதுக்கு எல்லாமே. ஸோ நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அது உடம்பே சரியில்லைனாலும் ஓடியாரும். ஸோ அதுதான் பெட். ஸோ அந்த பெட்டை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்களுடைய மோட்டிவ் வந்து சிம்பிள். ஸோ இன்னொரு ஈவா லாஸ் பண்ணக்கூடாது நாங்கள். ஸோ அதுதான் எங்களுடைய மோட்டாக இருக்குது. ஸோ இந்தியாவுடைய மார்க்கெட், பெட்டோடைய மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 CAGRக்கு மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. இப்போ பெட்டோடைய மார்க்கெட் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியை விட எல்லா இண்டஸ்ட்ரியை விட இப்போ பெட் மார்க்கெட்டும் ரொம்பவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெட்ஸப்பா டெயில்ஸ், சூப்பர் டெயில்ஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய வேல்யூவேஷன் தான் பார்த்தீங்கன்னா 400 crores ARRல இப்போ போயிட்டுருக்காங்க. அண்டு 75 மில்லியன்ஸ் அக்ராஸ் அவங்க 75 மில்லியன்ஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க 5 ரவுண்ட்ஸில். அண்ட் 39 இன்வெஸ்டர்ஸ் அந்த ஹெட்ஸப்பா டெயில்ஸ்னு சொல்லிட்டு சென்னையில் அண்ட் கோயம்புத்தூரில் நீங்கள் பிரான்ச்சஸ் பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் எங்களுடைய டேம் அப்படின்னு நாங்கள் எதை நாங்கள் எடுத்துக்கிறோன்னா இந்தியாவில் இருக்க ஃபுட் சர்வீஸ் ஆக்சசரிஸ் இந்த மார்க்கெட் மட்டும் 10,300 மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் நாங்கள் சாம் என்னவா எடுத்துக்கிறோன்னா 1,648 crores ஆஃப் மார்க்கெட்டை நாங்கள் சாமாக எடுத்துக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் சோம் என்னவா எடுத்துக்கிறோன்னா
153 crores ஆஃப் மார்க்கெட்டை நாங்கள் சோமா எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி நான் சோமா பில் பண்ணேன்றத நான் இங்கே தந்திருக்கேன். ஸோ யூ கேன் ஏபிள் டு சி. ஸோ இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பெட் ஓனர்ஸ் இப்போ என்னுடைய ப்ராடக்ட்டை யார் வாங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெடிக்கல் பெட் ஓனர்ஸ், அதாவது என்னுடைய பெட்டுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்றவங்க 10%ம், அர்பன் டாக் பெட் ஓனர்ஸ் அவங்க கிட்ட தான் அவங்க தான் அந்த டியூல் இன்கம் நோ கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 60%ம், கேட் ஓனர்ஸ்க்கு 25%ம், வெட்னரி கிளினிக்ஸ்க்கு 5%, வெட்னரி பேஸில் வரவங்களுக்கு 5%ம் எங்களால் சேல் பண்ண முடியுன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான அவுட்புட். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் ப்ராடக்ட் இருக்க போகுது. ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்டில் ரெஸ்பிரேஷன், ஹார்ட் ரேட், டாகோடைய லிக்கிங் பேட்டர்ன், ஸ்க்ராச்சிங் பேட்டர்ன், பார்க்கிங் பேட்டர்ன் எல்லா பேட்டர்ன்ஸும் டேட்டாவாக எடுத்து அந்த டேட்டாவை எங்களுடைய நியூரோ பேஸ்ட் அல்காரிதம், அதாவது நியூரோ அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நியூரோ அல்காரிதம்க்கு அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். அப்படி சென்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுகிட்ட பழைய டேட்டாவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டாக்கு இப்போ ஃபீவர் வந்துடுச்சு. ஆனால் ஏன் ஃபீவர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. லாஸ்ட் 3 வீக்ஸாக நீங்கள் க்ரூம் பண்ணல, இல்லை லாஸ்ட் 2 மந்த்ஸாக நீங்கள் க்ரூம் பண்ணல அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த காலரை நீங்கள் கயிட்டுறப்பே எதுக்கோசரம் கயிட்டுறீங்க, எதுக்கோசரம் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். க்ரூமிங்கில் இருக்கு பெட் அப்படின்னா க்ரூமிங் மோடுக்கு அது போயிடும். ஸோ இப்போ அதுக்கு எல்லா டேட்டாஸும் இருக்கா. இப்போ க்ரூமே பண்ணல லாஸ்ட் 3 மந்த்ஸா அப்படின்னா, அதுக்கு டிக் ஃபீவர் வந்திருக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் அனலைஸ் பண்ணதில் கிராஜுவலாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏஐ வந்து பெட் பேரண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் சஜஷனாக தான் தரும். இது கண்டிப்பாக டிக் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லாது. இட் மைட் பி அவ்வளோதான். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் போர்டு. இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் போர்டில் நாங்கள் ஆக்சுவலாக எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா, ஸ்னீசிங் அந்த மாதிரி மெயினான கோரை நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை நாங்கள் எடுத்து ஃபிகர் அவுட் பண்ணோம். ஸோ எங்களுடைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஸோ இதை எனக்கு மட்டும்தான் இந்த இது இருக்குது, எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமா, வேறு யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றத வேலிடேஷன் பண்ணணும்ல. அந்த வேலிடேஷன் நான் என்ன பண்ணேன்னா, மித்துலம் அப்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரீ வெட்னரி கேம்ப் நடத்தணும். அங்கே வெட்னரி கேம்ப் நடத்துகிறப்ப பெட் பேரண்ட்ஸ் வந்தாங்க. அவங்ககிட்ட ரிவ்யூஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை வாங்கணும். தே ஆர் ஆல்சோ யூஸிங் த சேம் இஷ்யூ. அண்ட் ரீசென்ட்லி கடலூரில் கூட ஒரு இஷ்யூ ஆகிருந்தது. போர்டிங் பாயிண்டில் பெட்டை விட்டுட்டு போவாங்க. போர்டிங்கில் அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்து அது இறந்துருச்சு. அது பெரிய வைரல் நியூஸாகவே போச்சு. ஸோ பெட் மார்க்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் சிம்பிள் மார்க்கெட். அது வந்து ஒரு எமோஷனல் டச் இருக்கிற ஒரு மார்க்கெட். மற்ற மார்க்கெட் மாதிரி இல்லை, இது எமோஷனல் டச் இருக்கிற மார்க்கெட். ஸோ இட் ஹேவ் அன் மோர் வேல்யூ தென் அதர் மார்க்கெட்ஸ். ஸோ இவ்வளோ அழகாக ஒரு பெட் கேருக்கு எவ்வளோ பெரிய சொல்யூஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களோட ஆஸ்க் அண்ட் வேல்யூவேஷன் என்னன்னு சொல்கிறீங்க? ஆஸ்க் வந்து 1 crore ஆஃப் த வேல்யூவேஷன் ஆஃப் 6.67 crore வேல்யூவேஷன் 15% நான் டைல்யூட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. ஓவர் டு ஜூரிஸ் நவ். ஜூரி சார்பிலேருந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். ரெவென்யூ இன்னும் வரல. இல்லை சார், நாங்கள் இப்போ தான் பில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ரெவென்யூ வராத பிஸ்னஸுக்கு உங்கள் ஐடியாவுக்கும் பேட்டன்ட் ஏதாவது வச்சுருக்கோமா? ஆக்சுவலாக நம்ம தான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வி கேன் அப்ளை. ஸோ நாங்கள் அதுக்கான ப்ராசஸில் தான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எந்த பர்டிகுலர் ஃபீச்சருக்கு? அந்த ஸ்னீசிங் டிடெக்டர்னா வலிப்பு வருதா இல்லையான்றத மெயினாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வலிப்புன்றது அது ஜாலியாக பிளேயிங் இதாக இருக்குது. ஓகே. ஸோ மற்றபடி இதுக்கு டெக் பேரியர் கிடையாது. இல்லை, நியூரோ அல்காரிதம்னு எங்களை நியூரோ அல்காரிதமுக்கும் பேட்டர்ன்ஸ் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட வேல்யூவேஷன் எவ்வளோ சொல்கிறீங்க? 6.67 crores. 6.67 crores ஃப்ரீ ரெவென்யூ தான் இன்னும் இருக்கும். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஸ்டேஜ் 1 ஆஃப் த எம்இபி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டேஜ் ஃப்ரீ ரெவென்யூக்கு இதான் வேல்யூவேஷன். ஆமாம். we trying to set a context for the audience. Got it. So நீங்க வந்து மார்க்கெட் சைஸ் ரொம்ப பெருசு. ஆமா. and you are affordable people because மத்தவங்க எல்லாம் 20,000-30,000 அப்படி போயிருது. ஆமா, ஆக்சுவலா அவங்க 13,000 15,000 அந்த மாதிரி ஹையர் ரேஞ்சில் வச்சு அண்ட் இந்தியாவில் காம்படிட்டர்ஸ் இல்லை. அதனால தான் we are India's first. இல்ல, ஒரு காம்படிட்டர் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, யாரு சொல்றீங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல ஆர் சம்திங் ஏதாச்சும். நாங்க பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு 6 months பேக் ஸ்டார்ட் அப் சிங்கம் அவங்க வெட்னரி இதுல பண்ணிருப்பாங்க. லைக் வெட்ஸ்க்கு தர B2B வெட் இன்டெல்னு சொல்லி டேட்டா வந்து டாகோட கேர் கிவருக்கு உடனே போயிடும். கரெக்ட்.
ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். எக்ஸாக்ட்லி. பட் அத வந்து எப்படின்னா அது பிக் ப்ராடக்ட். அது கன்டினியூஸா மானிட்டர் பண்ணாது. 24/7 மானிட்டர் பண்ணாது. ஆஸ் எ பெட் பேரண்ட்ஸ் வி நீட் 24/7 பெட் மானிட்டரிங். நாட் அந்த ஒரு டைம் அது ஃபீவர் இப்ப தொட்டு பார்த்தா ஃபீவரா இருக்குன்னு தெரிய போகுது. அந்த டைம்ல நம்ம வைக்க தேவையில்லல்ல. அண்ட் பிரைஸ் வந்து இதுல எவ்வளவு மார்ஜின் இருக்கு? ஆக்சுவலா எங்களுடைய ஒன் டைம் காஸ்ட் கொஞ்சம் முள்ளா பேசுங்க. ஓகே. ஸோ எங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை ₹5,000க்கு நாங்க சேல் பண்றோம். அண்ட் ரெக்கரிங் ரெவன்யூவா ₹500 நாங்க சார்ஜ் பண்றோம். ஸோ உள்ள ஈஸி மாடல் இருக்கு. எங்களுடைய மெயின் தாட்டே ஈஸி No. ஃபோட்டோ இருக்கா? ஈஸி ஃபோட்டோ வச்சிருக்கீங்களா? ஈஸினா என்ன? ஒரு போர்டு சார், மதர் போர்டோட ஃபோட்டோ. இதுதான் அவரோட PCB ப்ரோட்டோடைப். போல நான் அதுக்கு போல. ஓகே. இந்த 5000ல எவ்வளவு மார்ஜின் கிராஸ்? 5,000ல இட் இஸ் கம்ஸ் அரௌண்ட் 30% தான் உங்களுக்கு மார்ஜின் வரும். 30 to 40% உங்களுக்கு மார்ஜின் வரும். நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீமே எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் ரெவன்யூ. மந்த்லி we are going to மந்த்லி we are இல்ல, going. I appreciate your enthusiasm and energy. Okay. பட் மைக் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. Fine. So monthly we are going to charge அந்த subscription for 500 500 எவ்வளவு rupees. மார்ஜின் வரும்? ஸோ அதில் உங்களுக்கு 90% மார்ஜின். ஏன்னா நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் 50 to 100 rupees ஒன்லி ஃபார் இசிம். அந்த இசிம்கான காஸ்ட் வந்து 100 to 50 rupees to 100 rupees தான் இருக்கும். நார்மல் சிம் இல்லை, இதுக்குன்னு தனி ஐஓடி டிவைஸ்க்குன்னு தனி சிப் இருக்கு. Okay. அந்த இது கிளியரா இருக்கு. உங்க கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப்பா ஏதாவது B2B ஒயிட் லேபிள் லைசென்ஸ் பண்ண போறீங்களா, or நீங்களே எடுத்துட்டு போக போறீங்களா? டேரக்டா we are going to target direct customers because எனக்கு ஆக்சுவலா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னா ஆல்ரெடி டோல் அந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். லைக் அதை பத்தி கம்ப்ளீட் எனக்கு அது புரியுது. ஸோ நீங்க தான் ப்ராடக்ட் டெவலப்பர், நீங்க தான் இப்போ மேனுஃபேக்சரிங்கும் பண்ண போறீங்க, இப்போ நீங்க தான் மார்க்கெட்டிங்கும் பண்ண போறீங்க. I have another co-founder who is an IIT graduate, IIT Masters of Design graduate, but we are not நாங்க இன்னும் அந்த கமிட்மெண்ட்ஸை இன்னும் தரல. பட் we are in final stage of commitment. நாங்க எவ்வளோ % டைல்யூட் பண்ண போறோம்ன்றது கமிட்மெண்ட் நாங்க இன்னும் ஃபைனல் பண்ணல. பட் நாங்க அவரும் ஆக்சுவலா இஸ் ரன்னிங் அண்ட் ஓன் பெட் ஃபர்னிச்சர் ஸ்டார்ட் அப் இன் பெங்களூர். பெட்டுக்கு ஃபர்னிச்சர்லாம் வச்சிருக்காங்க. பெட் ஃபர்னிச்சர் ஸ்டார்ட் அப், பெட் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, பெட் ஃபன்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியா ஹஸ் டெவலப் சோ மச். இத்தனைக்கும் அந்த பெட் ஃபர்னிச்சர்ஸோட காஸ்ட் வந்து நீங்க நார்மல் உங்க ஹியூமன் ஃபர்னிச்சர்ஸ் விட காஸ்ட் அதிகம். ஏன்னா அர்பன் பெட் பேரண்ட்ஸ் தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் தட் மச் ஆஃப் அமௌண்ட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். அது அவங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. தேங்க்யூ. ஐ திங்க் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் நீங்க உங்களோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க பெயினை நீங்க ஒரு ப்ராடக்ட் சர்வீஸா கொண்டு வர பாக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து ஆத்தென்டிக் தான். அதுல வந்து டுபாக்கூர்லாம் இல்லை, நிஜம்னு சொல்லியிருக்கீங்க. அதை நான் வேலிடேட்டும் பண்ணிட்டேன். அதனால தான் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு போய் ஃப்ரீ வெட்னரி கேம்பா தந்து இன்டைரக்ட் கொஸ்டின்ஸை கேட்டு எடுத்தோம். ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ சார். சார் நவநீத கிருஷ்ணன் இல்ல நவநீத கிருஷ்ணன் சார் கேட்குறாங்க. எஸ் சார் ப்ளீஸ். சாரி. சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் ரொம்ப எமோஷனலி கனெக்டட் ப்ராடக்ட் அண்ட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால ரொம்ப வேலிடேட்டட். ஸோ ஃபார் அ மொமெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா வி அஸ்யூம் நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் ரெடி ஆகுது. இங்கே இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சக்ஸஸ் வந்து இஸ் ஆன் கோ டு மார்க்கெட் இல்லைங்களா? ஏன்னா ப்ராடக்ட் வந்து ஐ திங்க் டெக்னிக்கலாக நீங்கள் ஐ திங்க் யூல் கெட் த்ரூ ஐபி வாங்கிறீங்கலாம் வச்சுக்கோங்களேன். கோ டு மார்க்கெட்னா இது வந்து சார் சொன்ன மாதிரி B2Cயா B2Bயா, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எப்படி இதை எடுத்துகிட்டு போக போகிறீங்க? அதுதான் நான் டைரக்ட் கஸ்டமரா நாங்க சேல் பண்ண போறோம். D2C மாதிரி தான். D2C மார்க்கெட் தான் நாங்களும் ஃபோக்கஸ் பண்றது. செகண்டரியா தான் நாங்க வந்து வெட்னரிஸ் கூட, அதாவது நாங்க we are not going to replace the veterinary. அவங்களுக்கான இதை நாங்க தரதுனால they are also accepting. ப்ளூ கிளாஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒவ்வொரு டேட்டாஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இது டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராடக்ட்டா ஃப்ரம் ஸ்டேஜ் 1. ப்ளூ கிராஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர். ஸோ அவங்களுடைய இதில் தான் அண்ட் வி ஹேவ் செட் ஆஃப் வெட்னரி டாக்டர்ஸ். ஸோ அவங்களுடைய கைடன்ஸ்ல மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் வெட்னரி கிரேடா நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு வந்து ஏதாவது அப்ரூவல் தேவைப்படுது? ஒன்றும் இல்லை, ரெகுலேட்டரி. ஏன்னா நம்ம வந்து இதுதான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே. ஸோ வி டோன்ட் நீட் அப்ரூவல். ஓகே ஓகே. மைட் பி தான் நம்ம சொல்றோம். இப்போ உங்க கோஃபவுண்டர் சொன்னீங்கல்ல, ஆமா, அவர் ஹி இஸ் அ டெக்னிக்கல் பர்சன் ஆர் நான் எதுக்கு இது கேட்குறேன்னா லுக்ஸ் லைக் தீசிஸ், எமோஷன், டெக்னாலஜி, ப்ராடக்ட் எல்லாம் சார்ட்டட் மாதிரி தெரியுது எனக்கு. ஈவன் யூ அஸ்யூம் தட் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு ஆக போகுது. த பெஸ்ட் பாசிபிள் பிளக்இன் இந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு இஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். எக்ஸாக்ட்லி. கோ டு மார்க்கெட் சேல்ஸ் மட்டும் தான் இந்த பிசினஸோட இன்ஜின்.
அது யாரு பண்ண போறா? நீங்க பண்ண போறீங்களா? கோ-ஃபவுண்டர் இருக்காங்க. என்ன ஐடியா அதுக்கு? ஸோ ஆக்சுவலாக எங்களுடைய கோ-ஃபவுண்டர் தான் பண்ண போறாரு. ஸோ அவர் தான் அந்த மார்க்கெட்டிங்கை கம்ப்ளீட்டாக ரன் பண்ண போறாரு. ஹி இஸ் கோயிங் டு பி எ சிஎம்ஓ, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஐ ஹேவ் மென்ஷன்ட் ஹியர். ஐஐடி ஹைதராபாத்ல மாஸ்டர்ஸ் ஆஃப் டிசைன் முடிச்சவங்க. நீங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இந்த வெட்டனரி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஓகே. இல்ல. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் சாரி இந்த பார்ட்னர்ஷிப்ல அந்த வெட்டனரி அந்த டாக்டர்ஸ் கூட மூலமா பண்ண போறீங்களா? B2B மேல பண்ண போறீங்களா? இல்ல B2B பண்ண போறதில்ல. அதுவும் பட் பிளான் பண்றீங்க. அது பிளான் பண்றோம். அது எப்படி பிளான் பண்றோம்னா, இந்த ப்ராடக்ட்ட அவங்க கிட்ட லைக் அந்த ₹5000 நம்ம பியர் பண்ற மாரி பண்ணிட்டு, ரெக்கரிங் ரெவென்யூக்கு நம்ம எடுத்துட்டு வரலாம் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. ஏன்னா, எங்களுடைய 5th இயர் உடைய ARR வந்து எங்களுக்கு நாங்க டார்கெட் பண்றது 200 crores நாங்க டார்கெட் பண்றோம். ஸோ அப்படின்னா நாங்க 3,37 இது ப்ராடக்ட்டா நாங்க சேல் பண்ணியிருக்கணும். அதுல இருந்து மந்த்லி ரெவென்யூ நாங்க ஜெனரேட் பண்ணணும். ஸோ அதுக்கேத்த மாரி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன அப்சர்வேஷன். ஸோ ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கிரேட். சின்ன அப்சர்வேஷன் என்னன்னா B2C பிராண்டை பில்ட் பண்ணிக்கலாம், D2C பிராண்டை கூட பில்ட் பண்ணிக்கலாம். பட் B2B அப்ரோச் வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு Okay. இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில். Got it. ஏன்னா நீங்கள் இன்னும் மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணல. ₹5,000 அ குட் டிக்கெட் சைஸ் ஃபார் அ D2C பிராண்ட், தப்பு கிடையாது. ஆனால் ஐ திங்க் இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சொல்லல. ஒரு வெட்டினரி இதோ ப்ளூ கிராஸ் மூலமாக போகிறது வில் பி மோர் காஸ்ட் எஃபிஷியன்ட். 2 பேருக்கு பிடிச்சி ஒரு டச் அண்ட் ஃபீல் இருக்கும். தட்ஸ் அன் அப்சர்வேஷன். பட் மை ஒன்லி ரெக்வஸ்ட் இஸ் தட் ஹென்ஸ்வொர்த் பேரலா விஷ்ணு அவர் இருந்தாரும் பண்ணானா ப்ளீஸ் மோர் ஃபோக்கஸ் ஆன் கோ டு மார்க்கெட் அலோன். ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. Okay. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ளர்ஜ் பண்ணி பாருங்க. Okay. எந்த பிரைசிங் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. Okay. ஐ திங்க் ப்ராடக்ட் ஃபோக்கஸ் ரொம்ப இருக்கு, தப்பு கிடையாது, இதுதான் ஜேர்னி. Okay. பட் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு போஸ்ட் ஃபண்டிங் ப்ளீஸ் ஃபோக்கஸ் மோர் ஆன் கோ டு மார்க்கெட். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. Exactly. ஒரு கட் ஃபீல் என்ன சொல்லுதுன்னா B2B will be a much larger cost efficient approach for you, while B2C will be the growth engine தோணுது எனக்கு. So, just observation. Fine. ஆக்சுவலா நாங்க இந்த ப்ராடக்ட்டை லைவ் பெட் பேரண்ட்ஸ் கிட்டயும் தந்திருந்தோம், as well as இன்வெஸ்டர்ஸ் கிட்டயும் நாங்க தந்திருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிஸ்ப்ளோடைய சுரேஷ் சம்பந்தம் சார் முதல் வீசில நாங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கோம். Okay. ஸோ அதனால அவரும் இஸ் ரெடி டு லைக் எந்துவா இருக்காரு. ஏன்னா he also have the pet. Sure. ஸோ அதனால எமோஷனல் core problem தான், அதுல no doubt about it, but the growth only comes from the go to market. அது ஒன்று தான் Exactly. observation. Okay, thanks. So I'll again jump in. இப்போ சார் சொன்ன பாயிண்ட் ரிப்பீட். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு ஐஐடியில் படித்தவங்க டிசைன்லேருந்து எனக்கு சிஎம்ஓ நான் ஐ கேன் புஷ் த மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் ஓவர் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே. ஸோ தி நீட் டு B2C மார்க்கெட், வெதர் இட்ஸ் ₹100 ட்ரிங்க் டு a ₹50,000 ப்ராடக்ட், இட் இஸ் அ ட்ராப். நல்லா வந்தால் வெரி குட், வராட்டா பிரச்சனை. If I were you, ஓகே. that's an easier way to say. I will look at 3 parts. ஓகே. ஸோ தேர்ட் வந்து B2C, அது உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆயிருக்கு. அண்ட் தட் ஆல்சோ ஹேஸ் அ சர்டன் செக்ஸ் கோஷன்ட். தட்ஸ் ஐட்டம் நம்பர் இன் த பிஸ்னஸ் வேர்ல்டு. எல்லாருக்குமே D2C ப்ராடக்ட் பண்ணி தான் வந்து அதை பற்றி பேசுறது வந்து ஒரு இட்ஸ் அ பிக் அட்ராக்ஷன். அதோட ரிஸ்க் யாருக்கும் புரியறதில்ல. கரெக்ட். ஸோ ஐல் கீப் இட் அஸ் த தேர்ட் ப்ராடக்ட். ஓகே. செகண்ட் ப்ராடக்ட் சார் சொன்ன அந்த B2B ப்ராடக்ட் எக்ஸாக்ட். or B2G product, government, or B2O organization, அதை வந்து ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் அவுட். கண்டிப்பா நாங்க இப்போ என்ன ஆகும்னா எனக்கு அப்போ தான் ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் கிடைக்கும், அப்போ தான் ப்ராடக்ட் சீக்கிரம் போகும், அப்போ தான் டேட்டா வரும், எக்ஸாக்ட். அப்போ தான் நான் ஏஐ நாளைக்கு இதுக்கு மேலே அடுத்தது கேட்போம், ஏஐ ஏன் இது வரைக்கும் பேசலைன்னு. அதுக்கு எனக்கு டேட்டா வேணும், ட்ரெயின் பண்ணுறதுக்கு டேட்டா வேணும். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு B2Bயில் எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர், கரெக்ட். ஸோ அவங்கக்கிட்ட போங்க. கண்டிப்பா. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட், don't try to build the entire product. இப்போ 50 lakhs or 1 crore வந்தா, you don't have to build a PCB, you don't have to build the sensors, you don't have to build the protocol. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோலே there are people who do it for human beings, for babies. ஓகே. அவர்கிட்ட போய் ஒயிட் லேபிளில் வாங்கி ஓகே. அதில் உங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி 1-2 ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒயிட் லேபிளிங்க்கு ட்ரை பண்ணோம் சார். நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை. இங்கேயே வந்து ஒரு ஊருக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு லைக் IIIT DM காஞ்சிபுரத்தில் மாத்திரம் 10 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். வேரபிள் டிவைஸ் ஒவ்வொரு IIITலையும் ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்டை மாடிஃபை பண்ண முடிஞ்சு எடுத்துகிட்டு வர வந்ததுன்னா அவருக்கு ஒரு கோ டு மார்க்கெட் டேர்ன் ஓவர் கிடைக்கும். கரெக்ட். அவரோட சங்கன் காஸ்ட் 50 lakh 1 crore 2 years மெட்டீரியலைஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு ஒரு ப்ராடக்டை டப்பாவில் போட்டு, வெறும் டப்பா, ஒரு மேட்ச் பாக்ஸ்குள்ளே கூட எல்லாத்தையும் டப்பா உள்ளே போட்டு ஓடுறதானே காமிங்க எனக்கு. ஓகே. See, earlier you go to, I think this is a feedback for everyone. Even with the incomplete product,
meet your first customer earlier and get a physical feedback, Got it. not on paper. Second வந்து எனக்கு வந்து பெய்டு கஸ்டமரோட ஃபீட்பேக் வேணும். Okay. All of us will say nice things. ஸோ நான் செக் வெட்டுற வரைக்கும் நான் பேசுறது வந்து இட் இஸ் ஒன்லி பொலைட்னஸ். புரியுது. அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஐ லவ் இட்னு சொல்லி நீங்க சொன்ன எல்லா பெரிய ஆள்களும் will it turn into a 5,000 rupee check? Exactly. ஸோ அந்த டெஸ்ட் வரத்துக்கு சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு போங்க, இன்கம்ப்ளீட்டா இருந்தா போங்க. Fine. So I use a small metaphor. Don't go to market without knowing the market. Okay. With idli dosa, kukudi paniyaram, uttapam. Okay. Go with a batter. Okay, got it. So 60-70% cooked. Okay. அடுத்த ஸ்டேஜ் வந்து கோ கிரியேஷன். Fine. அவங்க என்ன கஸ்டமருக்கு எந்த யூஸ்க்கு போறதோ அது செகண்ட். ஸோ புரியுது. கடைசி 10% தான் வந்து லேபிள் அண்ட் அதுக்கு மேல வர பிராண்டிங். Got it. ஸோ இஃப் யூ சே தட் யூ ஆர் ரெடி வித் 60-70, அதையும் நான் வெளியில வாங்கிட முடியும். அப்போ அந்த 20th தான் நீங்க பில்ட் பண்ணணும். பட் டோன்ட் கோ டு 100 அண்ட் கோ டு மார்க்கெட் பிகாஸ் மார்க்கெட் மே நாட் வாண்ட். இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன். Thank you so Fine. much. Thank you, sir. Any questions from the investor side? We'll entertain 2 more questions from the investor side. Investors யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க கொஸ்டின் பண்றதுனா you can please raise your placard. மைக் உங்ககிட்ட வரும். சார் உங்ககிட்ட ஒரு பிளக்கார்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா யூ கேன் ரைஸ் த பிளக்கார்ட். ஹாய் Hi. ஆக்சுவலாக அந்த ஐ மீன் வாட்ச் டைப் சொன்னீங்கல்ல கழுத்தில் போடுறது அது இப்போ இன்னும் எத்தனை நாள் ஆகும் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு? It comes around 6 months. 6 months. அது ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டீங்களா இல்லை இன்னும் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? ஸோ ஸ்டேஜ் 2க்கான பிசிபி போர்டு நேற்று தான் டிசைன் பண்ணி முடித்தோம். ஸோ அதை இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஸ்டேஜ் 2க்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன காயின் சைஸ்க்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் இது வந்து பெட்டுக்கான ஒரு வியரபிள் டிவைஸ்ன்றதுனால ஓனத்தையும் பார்த்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வெட் கிரேடடாக இருக்கா, அது வந்து இப்போ அந்த யூஸ் பண்ணுற பாலிகார்பனேட் வெட் கிரேடடாக இருக்கா, சாஃப்ட் டச் இருக்கா, அங்கே இங்கே தொடரப்ப சாஃப்ட் டச்சாக இருக்கா. ஸோ எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் இந்த பேட்டரி ஆஸ் வெல் கரெக்டான இதில் கேலிப்ரேட் பண்ணியிருக்கா, பேக் பண்ணியிருக்கான்றதையும் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மெயினாக அந்த ஸ்னீசிங் டிடெக்டர், எங்களோட யூஎஸ்பி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்னீசிங் டிடெக்டர் தான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சின்ன காயின் சைஸில். இப்போ எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஆல்ரெடி ஓல்டு எக்ஸிஸ்டிங் ஸ்டஃப் இருக்குல்ல, என்னது அந்த ஹார்ட் ரேட்டு, டெம்பரேச்சரு, அதெல்லாம் வந்து நார்மல் நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்ச்லேயே இருக்கிற ஒரு நார்மல் ஃபீச்சர் கரெக்டுங்களா? ஸோ அதை இதில் நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நாங்கள் கோ டு த மார்க்கெட் போவோம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது வந்து இப்போ டாகே வந்து அக்ரெசிவ் ஆகி நம்ம மேலேயே அட்டாக் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஆகுமா? இது அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. ஸோ ஏன்னா இப்போ ரியல் டைமாக உங்களுக்கு சொல்லணும்னா எஃப்ஐ காலர்னு சொல்லிட்டு யூஎஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பெட்பேஸ் 2.1 சொல்லிட்டு 2 காம்படிட்டர்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க, இந்தியாவில் இல்லை. ஸோ அந்த ரெண்டு காம்படிட்டர்ஸோடைய ப்ராடக்ட்டும் அங்கே நல்ல ரீச் இருக்கு. அங்கே இது வரைக்கும் எந்த ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் கான்ஸ் வந்தது இல்லை. ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வித் கிரேடட் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூம் ரைஸ் ஆகாது அதனால. ஓகே, தேங்க்யூ. Thank you so much sir. இன்னொரு கொஸ்டின் யாரா கேட்குறீங்களா சார்? மைக் தராங்க சார். Can it be used for cat and cow? கேட்டில் கவ் ஆக்சுவலா ரீசெண்டா Cat and cow. அதர் பெட்ஸ் நாங்க அதர் பெட்ஸ் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. we are only focusing on dogs and cats. ஏன்னா அங்கதான் பிரீமியமான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, மத்த இதுல பிரீமியம் கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. our market is only premium customers. சார் இங்க சார் கிட்ட ஒரு Final question. question order. Yes. Was it charging hours for this? And when we remove for the charging, the that will be the ideal. Okay. So we need the time. எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணனும், எவ்வளவு நேரம் அதுல சார்ஜ் நிக்கும், லைஃப் டைம் 7 days டியூரபிலிட்டி இருக்கும். அது வந்து வயர்லெஸ் சார்ஜர் தான். அது வந்து சி டைப்போ இல்ல லைக் எந்த ஒரு பின்ன நீங்க இது பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம IP67 வாட்டர் ப்ரூஃப் நம்ம தரோம். ஸோ அதனால எந்த ஒரு கேப்புமே உங்களால பார்க்க முடியாது. ஸோ 7 days உங்களுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு சார்ஜிங் ஹார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour அதுக்குள்ளேயே நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். What's guarantee or warranty period for this? என்ன Warranty period. How long it will work? Like வாரண்டி months or years, whatever. ஸோ வாரண்டி பீரியட் நாங்க என்ன பிளான் பண்றோம்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 5 years. 5 years. Okay. Thank you. Thank you. Thank you so much, sir.
ஸோ Thank you investors for your wonderful questions. Thank you juries for your support. இந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து இட்ஸ் அன் IoT பேஸ்டு சொல்யூஷனுங்க. உங்க பெட்டை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். நீங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா உங்களுக்கு மந்த்லி ரெவென்யூ வரக்கூடிய ஒரு ஐட்டம். இந்த ஐட்டத்துல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தா உங்களோட பிளக்கார்டை ரைஸ் பண்ணலாம். எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து உங்களோட நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ யார் வந்து ஓகே வி ஹேவ் ஒன் இன்வெஸ்டர் தேர். பிரவீன் உங்களோட ஆஸ்க் அண்ட் வேல்யூவேஷன். என்னுடைய ஆஸ்க் வந்து 1 crore வேல்யூவேஷன் வந்து 6.67 crores வேல்யூவேஷனுக்கு 15% டைல்யூட் பண்றேன். வேற இன்வெஸ்டர்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா இன்வெஸ்ட் பண்றதுக்கு? இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? We have one person over there. Sir, yes sir. Yes, we have two investors for the point. From And Native investors- Angel, I'm not committing an investment yet. Okay. We'll have to do a technical due diligence. Sure sir. So we have similar portfolio companies. Okay. So அவங்களோட validation பண்ணி if some of their circuitry, PCB, Okay. hardware use பண்ண முடிச்சதுன்னா you can go to market day after tomorrow. Okay, got it. So அந்த support is already committed. Okay. Thank you So- so much. So fundsக்கு வந்து we'll review it based on how it works. Fine. So உங்க need, the market condition, the customer profile, product எல்லாமே they are very attractive. So we would like to review it. Thank you. Thank you. Thank you so much sir. ஸ்ரீராம் சார் வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன், இன்வெஸ்ட் பண்ணல, இப்போ we give you the mentorship அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கேன். இல்ல Commitment mentorship, கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கான ஹார்ட்வேருக்கு வந்து support ஓகே சூப்பர் சார். and then we'll keep the review open. Fine. Thank you so much. Product idea clear-ஆ இருக்கு. And the other party we are talking about, they are not a B2C company. நீங்க வந்து இப்போ அக்மார்க் B2C தான் போனோங்கிறீங்க. இல்ல B2C இல்ல, நாங்க இப்ப நாங்க ஏவில நாங்க காட்டினது என்னன்னா டாட்டா வெட்னரி பேனலும் நாங்க ப்ரொவைட் பண்ண தான் போறோம். இல்ல பட் primarily நீங்க இதுக்கு தான் போனோம்னு ஆமா, சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் புரியுது. அதனால அவங்களோட ஒரு நான் காம்படிட்டிவ் இருந்ததுன்னா அதையும் ரிவ்யூ பண்ணலாம். கண்டிப்பா. So one of the other things we are seeing is how to work with existing products, how to work with others instead of திரும்ப creating the wheel again, and how to collaborateங்கிறது ஒரு முக்கியமான part. Fine. Thank you. Thank you so much, Really nice presentation. Thank you. ரெண்டு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸோட ஒரு பர்டிகுலர் மென்டாரோட இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து நியூரோபெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இடம் கொடுத்துருக்கு. ஒரு பலத்த கைத்தட்டலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.